புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கீ செயினில் ஒரு சாவி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீன்னு மட்டும் சொல்லலாம். ஸோ நிறைய சாவிகள் இருக்குது, ஒரு சாவி கொத்தா இருக்குது அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா a bunch of keys அப்படின்னு சொல்லலாம். நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய மலர் கொத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா a bouquet of flowers அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா a crowd of people அப்படின்னு சொல்லலாம். நிறைய மலைகள் சேர்ந்திருக்கதை நம்ம மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலைத்தொடரை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா a chain of mountains அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆடுகள் ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a flock of sheep அப்படின்னு சொல்லலாம். நிறைய பறவைகளை நம்ம ஒன்றா பார்த்தா பறவை கூட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். பறவை கூட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a flight of birds அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தீவுகள் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் இல்லையா. தீவு கூட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a group of islands அப்படின்னு சொல்லலாம். வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நட்சத்திர கூட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a galaxy of stars அப்படின்னு சொல்லலாம். நிறைய மரங்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம மரத்தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மரத்தோப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a grove of trees அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல குப்பை மேடாக குமிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த குப்பை மேடை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a heap of rubbish அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேக்ட்ரியிலேயே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா a gang of laborers அப்படின்னு நம்ம சொல்லலாம். கால்நடை மந்தையை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா a herd of cattle அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜோடி செருப்பை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a pair of shoes அப்படின்னு சொல்லலாம். ஈக்கள் ஒரு இடத்துல கூட்டமாக மொச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஈக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா a swarm of flies அப்படின்னு சொல்லலாம். தேனீக்கள் அதிகமாக இருக்குது, தேனீக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா a hive of bees அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.